ஒரு நரியும் கொக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அப்போ நரி வந்து கொக்கை ஒரு நாள் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணிச்சான், டின்னருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. கொக்கும் பயங்கர ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு ஆன் டைமுக்கு வந்து நினைச்சான். உடனே உள்ள கூட்டு வந்து நரி வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு ரொம்ப ஷாலோவாக இருக்க பவுலில் வந்து சூப் வச்சு கொடுத்துதான். நரி வந்து நல்லா நக்கி நக்கி குடிச்சு காலி பண்ணிடுச்சு. பட் இதோட அந்த பீக் வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருந்ததுனால அதால் வந்து குடிக்க முடியல. உடனே இதை பார்த்த அந்த கொக்கு வந்து ரொம்பவே காண்டாயிடுச்சான். என்னடா இது நம்மளை விட்டு நரி பாட்டு கம்னு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து எந்த ஒரு உபசரிப்பும் எதுவும் ஒழுங்காக பண்ணலையா. இதே மாதிரி இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த கொக்கு வந்து நீயும் என் வீட்டுக்கு வாயன் அடுத்த வாரம் அப்படின்னோடனே நரியும் இதே மாதிரி வந்திருக்குது. அப்போ கொக்கு என்ன பண்ணிச்சான், இவ்வளோ பெரிய வெசலில் வந்து அதே மாதிரி ஒரு சூப் வச்சு கொடுத்துதான். நரியால் வந்து அதால் வாயை விட்டு நக்கி எடுக்கவே முடியல. ஆனால் கொக்கு வந்து ஈஸியாக அதோட பீக்கை உள்ளே விட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருந்துதான். அப்போ தான் நரிக்கு அதோட தப்பு என்னன்றது புரிஞ்சுதான். லைஃப்பில் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி ஒரு நாள் வரும். நீங்கள் ஒரு செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொருத்தர் செல்ஃபிஷாக வந்து ஒரு ஆக்ட் பண்ணிட்டு போவார் அப்படின்றது இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள். உதயபாரதி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.